சர்வீசஸ்க்கு சர்வீசஸ்னு ஒரு ஹெட்டிங்கு, சர்வீசஸ், அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப். ஸோ 2 எலமெண்ட் இருக்கிறதால ஒரு டிவ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டிவ்வை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1 2 3. ஓகேவா? இப்போ 3 பாக்ஸு, 3ன்றது 6ஆ வச்சிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் 3 பார்ப்போம். ஓகேங்களா? 3 பாக்ஸு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 3 பாக்ஸ் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஓகேங்களா, நீங்க இந்த சர்வீசஸ்க்கு இப்போ டிஸ்பிளே ஃபிளக்ஸ் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா நம்ம கிட்ட தோ ஒரு டிவ் இருக்கு. ஓகேவா? அப்ப இது என்னவா ஆயிடும் அப்படின்னா, இப்போ அங்க ஒன்று கொடுத்தாச்சா, சர்வீஸ், என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சர்வீஸ் பாக்ஸ் இப்படி கொடுத்துட்டு இப்படி நான் கொடுக்குறேன். என்ன நடக்கும்னா சர்வீசஸ், ஓகேங்களா, பாக்ஸ் எல்லாமே இப்படி வரும். இன்னும் உங்களுக்கு தெளிவா பண்ணணும் அப்படின்னா ஹைட்டு 300 பிக்சல் போட்டுரும். இப்படி வந்துடும். ஏன்னா இது இப்படி இருக்கு, இது ஏன் கீழே வரல அப்படின்னா, டிஸ்பிளே ஃபிளக்ஸோட ரூல் என்னன்றது நமக்கு தெரியும். டைரக்ட் சைல்டு எலமெண்ட்டை ஒரே ரோல மாற்றும். இது 1 2 3 4. ஓகேங்களா? அப்ப நம்ம சர்வீசஸ்க்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த இடத்துல டிஸ்பிளே ஃபிளக்ஸ் கொடுக்க கூடாது. ஐயோ என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த 3 பாக்ஸ் மட்டும் தான் ரோ பண்ணணும். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படின்னு ஒரு டிவ் ஓபன் பண்ணிட்டு, அகைன் இது ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி தான் கிடையாது. ஓகேங்களா? இப்படி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, டிஸ்பிளே ஃபிளக்ஸை இங்க எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும். அந்த டிஸ்பிளே ஃபிளக்ஸை இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும். அப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா, சர்வீசஸ் இங்க இருக்கும். இது ஏன்னா எப்படி இருக்குன்னா, அது ஒரு ஹைட்டு, வந்தாச்சா? புரியுதா? இப்ப இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இது ரெண்டுத்தையுமே ஒரு எலமெண்ட், இது மூணுமே இன்னொரு டிவ்க்குள்ளார போடணும். நீங்க டிஸ்பிளே ஃபிளக்ஸை இந்த பேரண்ட் இதுக்கு கொடுக்க கூடாது. பேரண்ட் இது கொடுத்தா என்ன ஆகும்னா, இது இங்க வந்துடும், இந்த மூணும் பக்கத்துல பக்கத்துல வரும், ஒரே ரோல வரும். ஓகேவா? டிஸ்பிளே ஃபிளக்ஸோட யூசேஜ் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அகைன் இதை நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த கீழே ஒரு கோடு ஒன்று வரும். ஓகேங்களா? இங்க கீழே ஒரு கோடு ஒன்று வரும். இது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஆஃப்டர் பிஃபோர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. யாராவது ட்ரை பண்ணீங்களா ஆஃப்டர் பிஃபோர்? எனி ஒன் ஃப்ரம் திஸ் குரூப்? ரைட். ஓகேங்க. இப்போ இந்த சர்வீசஸ்க்கு நான் என்ன செஞ்சிடறேன்னா, இது வந்து கிளாஸ் சர்வீஸ் இன்ஃபோ, டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துரு. ஓகேங்களா? டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த டிஸ்பிளே ஃபிளக்ஸுக்கு
எப்பயும் போல தான் மேலேயும் இங்கேயும் கேப். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பேடிங் தான் யூஸ் பண்ண போறேன் இந்த பாக்ஸ். ஓகேங்களா, அதாவது பேரண்ட் சர்வீசஸ்க்கு அதை தான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா, இப்படி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணுன்றதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணியாச்சு, சர்வீசஸ்க்கு வச்சாச்சு, இங்கே வந்தாச்சு. ஓகேவா, சர்வீசஸ்க்கு கீழே ஒரு கோடு வரும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சர்வீஸ் இன்ஃபோல இருக்கிற H1க்கு அப்படின்னு எழுதுறேன். ஏன்னா இங்கே ரெண்டு பேராமீட்டர் தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஒரு கிளாஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இது டம்மி கிளாஸ் தானே, நம்ம செஷனே டம்மி தானே. இப்போ சர்வீஸ் 1ல இருக்கிற H1க்கு ஓகேவா பேரண்ட் கிளாஸை வச்சு சைல்டு டேகை டார்கெட் பண்ணுறது. ஓகேவா, இது பேரண்ட், இது சைல்டு எலமெண்ட். இந்த எலமெண்ட்டுக்கு நான் என்ன ஸ்டைல் எழுத போறேன் அப்படின்னா ஆஃப்டர் சர்வீஸ் இன்ஃபோல H1க்கு ஆஃப்டர்ல கண்டென்ட் சும்மானே கொடுக்குறேன், கலரு ப்ளூ. இது இங்க வந்தாச்சு. ஓகேவா, எனக்கு இந்த எலமெண்ட்டை எனக்கு இந்த கண்டென்ட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்றேன். கண்டென்ட் தேவையில்லை, கண்டென்ட் இல்லை. ஆனா இப்ப எதுவுமே இருக்காது, கண்டென்ட்டே இல்லைன்னா எதுவுமே இருக்காது. கரெக்ட் தான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பாக்ஸை வர வைக்கணும். ஹைட் 2 பிக்சல் வித் 150 பிக்சல் அப்படின்னு போறோம். வரல, ஏன் வரல செக் பண்ணும். எதுக்காக அது வந்திருக்காது, என்ன எலமெண்டா இருந்திருக்கும் அது? இன்லைன். ஓகே, ஆஃப்டர் வந்து செட் ஆகல. எப்படி நீங்க இன்லைன் சொல்றீங்க அப்படி, எப்படி அதை சொல்லணும் அப்படின்னா சர்வீசஸ் பக்கத்திலேயே வருது, இந்த சர்வீசஸ்க்கு முன்னாடியே வரும். பிஃபோர் யூஸ் பண்ணா சர்வீசஸ்க்கு முன்னாடியே வரும். அப்ப பிளாக் லெவல் எலமெண்டா இருந்தா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சர்வீசஸ்க்கு கீழே வந்துடும், சர்வீசஸ்க்கு இதுக்கு முன்னாடி வந்துடும். ஓகேவா, இன்லைனா இருக்கிறதால தான் வரும். அப்ப நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? H1ல ஆஃப்டர்ல அண்ணா கலர்னா கொடுக்கணும், பேக்ரவுண்ட்னு கொடுக்கணுமா? இதோ வரணும். ஓகேவா, அது அந்த கண்டென்ட் ஒன்று கொடுத்ததுக்காக கொடுக்கும். ஓகே, பேக்ரவுண்டுக்கு இதோ வந்தாச்சு வித் 150. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிக்சலுக்கு இது வந்தாச்சு. ஆஃப்டர் அப்படின்னவே இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நான் இதை இன்லைன் பிளாக்காகவே மாற்றிட்டேன். ஓகேவா, இன்லைன் பிளாக்னா பக்கத்துலேயே வந்துடும். ஓகேவா, இன்லைன் பிளாக்காக மாற்றி ஒரு லைனை வந்தாச்சு. சரி, இப்போ எனக்கு இது இங்கே இருக்கக்கூடாது. ஓகேவா, எனக்கு இங்கே தேவையில்லை, இதுக்கு கீழே வேணும். ஓகே, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அதனுடைய பொசிஷனை நான் மூவ் பண்ணுறேன். ரிலேட்டிவ் சொல்லிட்டு டாப்பு
என்ன எங்க வேணும்னு நீ நினைக்கிறியோ அங்க வச்சு வித்து வேணும்னாலும் ஓகே இப்படி வச்சுக்கோ. அப்புறம் மார்ஜின் பாட்டம் H1க்கு மார்ஜின் பாட்டம் கொடுத்தா இது கீழே வரும். இல்லைன்னா இதுக்கே நீங்க டைரக்டா இது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுக்கே டைரக்டா அந்த விஷயத்த கொடுத்துக்கலாம். மார்ஜின் டாப் அப்படின்னு கொடுத்தா கீழே இறங்கி. ஸோ நமக்கு சர்வீசஸ் கீழே ஒரு கோடு வந்தாச்சு. அந்த கோடு இன்னும் கொஞ்சம் கீழே கேட்குதா, அதுக்கு இந்த எலமெண்ட்டை நான் டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணிட்டு இந்த எலமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி டிஸ்டர்பன்ஸே இல்லாம கோடிங் பண்ணிட்டு வந்து ஓகேவா. தென் வித் அப்சல்யூட்டே யூஸ் பண்ணுங்க. அப்சல்யூட் யூஸ் பண்ணி ஏன்னா இது இருக்கிற எலமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணும். இப்படி வச்சுக்கலாம். டாப்பு இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கும். ஓகே, லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் இது பண்ணும். ஓகே, இப்போதைக்கு 2px 1px 2pxே வித்து இன்னும் வேணும்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கீழே ஒரு கோடு எடுத்துட்டு வந்தாச்சு. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற டிசைன் என்னன்னா ஒரு கோடு அதுக்கு மேல கொஞ்சம் இதுல இருக்கு. ஓகேவா, நம்ம கிட்ட பண்ணது என்னன்னா அப்படியே உள்டாவா ஒரு கோடு போட்டிருக்கோம். இன்னும் அது என்னன்னா வெறும் கலர் மட்டும்தான், வேற வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்ப கலர் இவங்க வந்து கிரே கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி கிரே கலர் இதை வந்துச்சா, கிரே கலர் வந்துச்சு. ஓகே, கோடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இப்படி இருக்கட்டும், இதை காப்பி பண்றேன், இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வேற என்ன சேஞ்ச் பண்ணும், இந்த சர்வீஸ் பாக்ஸ் இன்ஃபோக்கு மார்ஜின் டாப் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா அது அதுக்கப்புறம் எடுத்து விட்டுருக்கோம் இப்படின்னு கொடுத்துருக்கேன். ரைட், அப்புறம் இந்த கண்டென்ட்டு சரி, இந்த கண்டென்ட்டுக்குமே என்ன பண்ணிடலாம், கீழே போ அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். பேராகிராஃபு மார்ஜின் டாப்பு 25 பிக்சல், சர்வீஸ் இன்ஃபோ கொஞ்சம் கீழே இறங்குது அப்படின்னு சொல்லி. சரி, இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் ஒரு 35 கீழே வந்தாச்சு. ஓகேவா, சர்வீசஸ் இருக்கு, ஒரு கோடு இருக்கு, இன்னும் பெண்டிங் என்னன்னா இந்த ஒரே ஒரு விஷயம். ஓகேவா, இப்போ நான் ஆஃப்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிஃபோர் யூஸ் பண்ணுவேன். அண்ணா ரெண்டுமே ஒண்ணா யூஸ் பண்ண வராதுங்க. எப்படா இந்த ஆக்டர் பக்கத்திலே பிஃபோர் போட்டா வருமா? ஆக்டர் பக்கத்திலே கமா போட்டு பிஃபோர் போட்டா வருமான்னு கேட்கறேன். பொசிஷன் ரெண்டுமே ஒரே இடத்துல நிக்கும்ல, ஹைட் வித் எல்லாத்துக்குமே சேமா செட் ஆயிடும்ல. இல்ல ஒரு தடவை அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப இதுக்கு வந்து நம்ம 2 பிக்சல் வச்சிருக்கோம். ஓகேவா, இதுக்கு 2 பிக்சல், ஆனா இதுக்கு பார்த்தனா 4 பிக்சல் இருக்கு. அப்ப நீ ரெண்டுத்துக்குமே ஒரே இது கோடிங் எழுதுனா ரெண்டுமே ஒரே லைனா எடுத்துட்டு இது மேலதான் பைண்ட் ஆகுமே தவிர்த்து தனியா தொக்கா தெரியாது. ஓகேண்ணா ஓகேண்ணா. யாரு ஓகே கொஸ்டின். ஓகே, இப்போ பிஃபோர்ல நம்ம கிரீன் கலர் எடுத்துட்டு வரோம். ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு ஓகே, ஹைட்டு 3 பிக்சல் கொடுக்குறேன், வித்து 40 பிக்சல். ஓகேவா, ஓகே, இப்போ இது என்ன பாடுபடுத்துதுமோ இதோ வந்து நிக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், 4 பிக்சல் தெரியுதா, இன்னும் கொஞ்சம் பெருசு. இதுதான் இந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் இதை வச்சு நொறுக்கி விட்டுருது. சும்மா இது அதுன்னு சொன்னது விட்டு
6 பிக்சல். ஓகே, வித்து டாப்பை கொஞ்சம் ஓகே. இது இப்படியே வண்டி ஓட்ட வேண்டியதான். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் கோடி. பேனருக்கு லைட் இருக்கிறதா பிரச்சனை. ஓகே, இப்போ இந்த இடத்த மூவ் பண்ணிக்க வேண்டியது. ஓகேவா? உங்களுக்கு இன்னும் இது கொஞ்சம் மேலே ஏற்றி வரணும், இன்னும் கொஞ்சம் வேற கலர் ஏதாவது யூஸ் பண்ணணும், வித்து யூஸ் பண்ணால் அது நார்மலாக உங்களுக்கு இப்போ இது தெரிஞ்சிட்ருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டிசைனை பார்க்கும்போது நீங்கள் இதை 2 ஸ்பேன் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா எலமெண்ட்டு தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் ஆஃப்டர் பிஃபோர் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஆஃப்டர் பிஃபோர் கொடுத்தா ஆனால் முன்னாடியே இந்த சைடு தானே வரும் அப்படின்னா அதை நம்ம பொசிஷனிங் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த பாக்ஸ் நீங்க என்ன சொன்னீங்கன்னா எல்லாம் ஓரளவு தெரியும், நீ நடத்து அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிது. சர்வீஸ் பாக்ஸுக்கு பேக்ரவுண்ட் இல்லை. ஓகே, அதே மாதிரி சர்வீஸ் பாக்ஸுக்கு மார்ஜின் கொடுத்தாச்சு. மார்ஜின் ரைட்டு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஒரு பாக்ஸும் தள்ளி தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இங்க ஒரு ஐகானு, கண்டென்ட் இது இருக்கு. ஓகேவா? அண்ணா ஆ இப்போ அங்க 6 பாக்ஸ் இருக்குல்ல? ஆமா. இப்போ நம்ம 6 பாக்ஸ் அதே மாதிரி கிரியேட் பண்ணி ஃபிளெக்ஸ் கொடுத்தா எல்லாமே ஒரே லைன்ல தான் வரும். ஆமா, இப்போ இந்த மாதிரி எப்படின்னா வரும்? அதை தாண்டா இப்போ பார்க்க போறோம். இங்க இருக்கா சர்வீஸ் பாக்ஸ் இன்ஃபோ. இப்ப ஓகே, நான் அங்கேயே அதான் பண்ணுவோம். ஆமா, அதேதான் கொடுக்கணும். நம்ம இப்ப இதை என்ன சொல்லுவாங்கன்னா ரோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. ஓகேவா? அதே கோடிங் தான். நீ ஒன்ஸ் அதை ரெடி பண்ணிட்ட அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். அதனாலதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நடத்தும் போதே இதை மட்டும் முதல்ல பார்ப்போம். ஏன்னா இதுக்கு என்ன பண்றோமோ அதே தான் காப்பி பண்ணி இங்கேயும் போடும். கண்டென்ட் மட்டும் தான் மாத்துவோம். புரியுதா? நீ இதை பத்தி ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா இன்னும் ஒரு 6 வரணும்னா என்னென்ன பண்ணுவோம்னா கண்ண முடியும் காப்பி பண்ணி போட்டுக்க வேண்டியதான். அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிட்டா முடிஞ்சு. ஏன்னா நம்ம கிட்டதான் ஒரு செட் ஆஃப் டிசைன் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அது வந்துடும். புரியுதா? புரியுதா? நான் குழப்பிட்டேனா? ஓகே, புரியுதுண்ணா. நீ இந்த டிசைன் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. இப்ப நம்ம இதை பண்ண போறோமா, இதை நீ கரெக்டா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. என் காப்பி பண்ணி இதுல போட்டுக்கிட்டு ஐகானும் இந்த கண்டென்ட்டை மட்டும் தான் மாத்திக்கணும். ஓகேவா? இப்போ என்னன்னா ஐகான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 3 கண்டென்ட் இருக்கா? இந்த பாக்ஸுக்குள்ளார ஐகான் ஏதோ ஐகான் இருக்கா?
ஐகானுக்கு நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். 3 ஐகானு ஐகான் இங்க வந்துச்சு. 3 ஐகானு இங்க வந்தாச்சு. ரைட். நெக்ஸ்ட் ஹெட்டிங் அப்படியே போடும். இப்போ இதுக்கு தனியா எழுதிக்க வேண்டியதுதான். ஏற்கனவே எஃப்ஏ பிராண்ட்ஸ்க்கு எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ எழுதுவோம். ஸோ சர் ஐகான் அப்படின்னு போட்டேன். இப்போ இதுக்கு டிசைன் எழுத ஸ்டார்ட் பண்ணும். சர் ஐகான் கலரு ப்ளூ. என்னடா இது ஒண்ணே ஒண்ணுதான் வருது. ப்ளூ. ஃபாண்ட் சைஸ் 18 38 கிட்ட வச்சிருக்கிறேன். ஓகேவா? வேற என்னது? ஓகே. இப்போ இந்த பாக்ஸுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சம்திங் ஒன்று இருக்கு. அது என்ன ஏதுன்னு தெரிகிறதா? ஷேடோ தானா? ஷேடோ. 10px 20px அப்புறம் 5px. என்ன கலர் கொடுக்குறோம்? நம்ம வெள்ளை தேவனையே கூப்பிடுவோம், கிரே கலரே கொடுப்போம். ஓகே. இப்போ அவங்களுடைய ஷேடோ வேற மாதிரி இருந்துச்சு, நம்மளுடைய ஷேடோ வேற மாதிரி. சர்வீஸ் பாக்ஸுக்கு பேடிங் கொடுத்து 10px 20px. கண்டென்ட் தெரிய மாட்டேங்குது, இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் பாக்ஸுக்கு கொஞ்சம், ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோன்றதே தெரிய மாட்டேங்குது, அதனால். ஓகே. இப்போ சர் ஐகானுக்கு போயிடுவோம். இப்போ இங்கே போய் விளையாடணும். இங்கே என்ன விளையாட்டு அப்படின்னா, நார்மலாக இந்த பாக்ஸ் ஷேடோவுக்கு பாசிட்டிவாக கொடுக்குறீங்க. ஓகேங்களா? பாசிட்டிவாக கொடுத்தா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் வருது. ஆனால் அவங்க எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா மேலே கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது உங்களுக்கு முதல்ல ஏன் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னா, டிஃபால்ட் பாக்ஸ் ஷேடோவுக்கு நம்ம பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுப்போம். ஆனால் இவங்க கேட்கறது இந்த மாதிரி கேட்குறாங்க. இதையே நீ 2 விதமாக பண்ணலாம். அது என்ன 2 விதமா? ஏதாவது இன்னொரு ஆல்டர்னேட் சொல்லுங்க. நான் இப்போ நெகட்டிவ் வேல்யூ ஒன்று சொல்லிட்டேன். இன்னொரு ஆல்டர்னேட் ஏதோ ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஐகான் இருக்குல்ல, பின்னாடி ஒரு ஷேடோ மாதிரி இருக்குல்ல, இதுக்கு ஆல்டர்னேட் ஏதாவது உங்களுக்கு இப்போதைக்கு யோசிக்க முடியாம பாரு. சரி, நான் இதை ட்ரா பண்றேன், இதுல இருந்து தெரியுதான். அண்ணா ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒபாசிட்டி யூஸ் பண்ணி லைட்டா மாத்தலாம்ல. ஒபாசிட்டி
ஓகே, வேற ஒப்பாசிட்டி பண்ணலாம். ஓகே, இது அந்த பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு ரவுண்ட். ஓகேவா, இது இன்னொரு ரவுண்ட். இது எப்படி காட்டுறாங்க அப்படின்னா இதனுடைய ஷேடோ மாதிரி இப்படி காட்டுறாங்க. ஓகேவா, அப்ப இப்ப என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா ஒன்று இதுக்கு ஷேடோ பண்ணிக்கலாம், இன்னொன்று ஒரு 2 பாக்ஸை போட்டுட்டு இந்த பாக்ஸை என்ன சொல்லலாம், நீ அந்த இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு ஏமாத்திட்டு எடுத்துன்னு போய் இந்த மாதிரி எடுத்துன்னு போய் வைக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணோமே, ஆஃப்டர் பொசிஷனிங் பண்ணலாமா? கலர் வந்து டல் கலர் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி அப்படின்னா அது உங்களுக்கு நான் நடத்தினா தெரியல, அந்த கலரே நீங்கள் எடுக்கலாம். இது ஒன்று ஒரு இதுவும் ஓடுது. ஓகேவா, இந்த மெத்தட் நான் பண்ணுறேன், அடுத்த மெத்தட் நீங்கள் பண்ணுங்க. இருக்கா ஏதாவது கலர் ப்ராப்பர்ட்டி வரும், இவனை எடுத்துன்னு போயிட்டு இது என்னதான் கலர் கேடு அப்படின்னா இது வந்துடும். இதுதான் அந்த கலர், புரியுதா? இந்த கலர் தான் அது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 பாக்ஸை ஒன்றை வந்து வச்சுட்டு இன்னொன்று அதுக்கு மேலே எடுத்துன்னு போய் வைக்க போகிறேன். நான் ஒரு மெத்தட் பண்ணுறேன், நீங்கள் ஒரு மெத்தட் பண்ணுங்க, புரியுதா? நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாக்ஸ் ஷேடோவை மைனஸில் கொடுத்து இதை அச்சீவ் பண்ண போகிறேன். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது அப்படி, என்கிட்ட இன்னொரு மெத்தடும் இருக்குது, ஆனால் நான் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சர்வ் ஐகானுக்கு இப்படின்னு கொடுக்குறேன். இந்த கலருக்கு இது -10 கொடுத்தா லெஃப்ட்ல வருது, மைனஸ் இது கொடுத்தா இதுல வருது. இப்ப ஓகேவா? ஸோ இந்த ஐகானு இந்த ஐகான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பாக்ஸ் இதில் போட்டிருக்காங்க, நம்மகிட்டே தான் இருக்கு. ஓகேவா, பாக்ஸுக்குள்ளார வச்சு ஐகானை ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ டைம் பீயிங்க்கு நம்ம அப்படியே டேரெக்டாகவே போட்டிருக்கோம், ஒன்றும் கிடையாதுங்க. 2 பாக்ஸ் ஒன்று போட்டு அந்த பாக்ஸுக்குள்ளார ஐகான் வச்சுருக்காங்க. நம்ம கிட்ட அந்த டேரெக்டாக உங்களுக்கு அது எப்படி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுக்காக நான் அதை ரெடி பண்ணேன். இப்போ பார்த்தோன்னா நமக்கு அதே மாதிரியான விஷயத்த நம்மளே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் இன்னும் ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் இருக்கு, அது மட்டும் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். என்ன அப்படி என்றால் ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இங்கே உள்ளார இருக்கிற கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு கலர் இருக்கு, இதை ஓவர் பண்ணும்போது வேற மாதிரி கலர் இருக்கு. ஓகேவா, இதை நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் இதை ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்டு ஒயிட் கலர் ப்ளூ கலர் மாறும். ஓகேவா, அதை தாண்டி இங்கே பாருங்க, இதை ஓவர் பண்ணும்போது இது ப்ளூ கலர்ல மாறணும், இது ஒயிட் கலர்ல மாறணும், இது எல்லாமே ஒயிட் கலர்ல மாறும். ஓகே, நீங்க என்ன ரெடி பண்ணுவீங்க அப்படின்னா சர்வீஸ் பாக்ஸை ஃபர்ஸ்ட் எல்லாமே அதை டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கிறேன், எல்லாம் சென்டர் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சர்வீஸ் பாக்ஸுக்கு ஹெட்டிங் டேக்கு இது ரெண்டுத்துக்குமே
கலர் வந்து கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கலர் வந்து நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். எந்த இடத்துக்கு அப்படின்னா சர்வீஸ் பாக்ஸில் இருக்கிற H1 கலர் இது அப்படின்னு சொல்லி எதுக்கு அப்படின்னா சர்வீஸ் பாக்ஸில் இருக்கக்கூடிய இது எல்லாத்துக்குமே கலர் வந்தாச்சு. இதுக்கு வந்து என்ன கலர்னா பேராகிராஃப் கலரு ஒன்று ஒரு விதமா வச்சிடணும். இந்த கலரா ஓகே, பேராகிராஃப்க்கு அந்த கலர். டீடாக்கு இந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். ஓகேவா, கலரு வந்தாச்சு. ஸோ மார்ஜின் புரியல. ஓ மார்ஜின் டாப் 10px, மார்ஜின் பாட்டம் 20px. அதாவது இந்த ஐகான்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கணும், இதுக்கு கேப் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணணும். இதுவுமே 20 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இப்படி வந்தாச்சு. ஓகேவா, இப்போ ஓவர் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஓகேவா, இப்போ ஓவர் பண்ணும்போது தான் 3 விஷயம் இப்போ மாறும். இப்போ சர்வீஸ் பாக்ஸ் இருக்கா, இதை எடுத்துட்டு வந்துட்டு இது ஈஸியாக பண்ணிடலாம். ஓவருக்கு கலர் கிடையாது, பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்படி மாத்தினா ரொம்ப கேவலம், எவ்வளவு கேவலமா இருக்க முடியுமோ அவ்வளவு கேவலமா வந்தாச்சு. ஏன்னா நம்ம மாத்துறது பேக்ரவுண்டு, ஆனா இங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதனுடைய கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்றாங்க. இதை ஓவர் பண்ணும்போது 3 கிளாஸோடைய கலரை சேஞ்ச் பண்றாங்க. ஓகேவா, இது எப்படி பண்ணலாம்? அதுக்கு 3த்துக்கும் ஒரு கிளாஸ் வச்சுட்டு அதுக்கு ஓவர் பண்ணணும். புரியல. அந்த 3த்துக்கும் ஒரு கிளாஸ் வச்சுட்டு அதுக்கு ஓவர் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. பண்ணும்போது கலர் கொடுத்து இது ரெண்டுத்துக்கும் வரணும் அப்படின்னா அதேதான். ஒரே இதுலயே இருக்கலாம் போல. என்ன வரல? ஒண்ணுதான் ஒர்க் அவுட் ஆகுது, இதுக்கு ஒர்க் அவுட் ஆகல. வாயத்தரலாம். கரெக்டா? எதுவுமே வரலையே. அதெல்லாம் ஓவர் பண்ணும், அதனால இப்படியே நாளை
ஓகேவா? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸை ஓவர் பண்ணா பாக்ஸோட கலரை சேஞ்ச் பண்றதுன்றது ஓகே ஓகே. ஸோ ஆனா இப்போ 3 கலர் சேஞ்ச் பண்ணணும், 4 கலர் சேஞ்ச் பண்ணணும்னா அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்றத நான் கேட்கறேன். ஓகேவா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, எதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்க இந்த மாதிரி தனித்தனியா எடுத்து எழுது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய டிசைன் மாதிரி நமக்கு வந்துடும். ஓகேவா? இப்ப நமக்கும் 3 இது மாறிடுச்சு. ஓகேவா? இப்ப இங்க ரொம்ப மைன்யூட்டா பார்த்தது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு லைனை வர வைக்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன சொல்றது, ஓவர் பண்ணும்போது மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இது பண்றது. நீங்க இவன் கேட்ட மாதிரி இந்த எலமெண்ட்டை மாதிரி இன்னும் ஒரு 3 எலமெண்ட் வேணும் அப்படின்னா இதை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. ஐகான் மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கர்சர் பாயிண்டர் அப்படின்றது எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு. புரியுதா? இது உங்களுக்கு இந்த இதெல்லாம் டிசைனா தெரியும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்க பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க என்ன செஞ்சிருக்காங்களோ ஒரு பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸ்ல அந்த ஐக்கானை வச்சிருக்காங்க. நான் அந்த ஐக்கானை அப்படியே வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 மெத்தட் சொல்றேன். ஒன்று இந்த பாக்ஸ் ஷேடோவை வந்துட்டு நான் சொல்ற மாதிரி இன்னொரு மெத்தட்ல பண்ணுங்க அப்படின்னு. வாட் எவர் நீங்க எப்படி பண்ணாலும் எனக்கு ஓகே தான். பட் ஆனா நிறைய ஒரு 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 ப்ராப்ளத்துக்கு நிறைய மெத்தட் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அதிகமாகிடுச்சுடா டைம்.